நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போர்ட் பண்றது இருந்தா மறக்காம ஒரு லைக் ஒன் போட்டு போங்க. இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, திமுக நாசம், பன்னீர் அணி கூடாரம் காலி, ஸ்லீப்பர் செல்கள் ஒவ்வொருத்தராக திமுகவில் இணைந்தனர். சரி, திமுகவில் இணைந்த ஸ்லீப்பர் செல்கள் யாரு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவை பார்க்க நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா நேத்து பன்னீர் அணியில் இருந்து மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுகவில் இணைந்திருக்கின்றார். அவர் இணைந்த பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கின்றார். பத்திரிகையாளர் சந்திக்கின்ற போது ஏகப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அதுல நமக்கு ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. அதை பற்றி பேசிவிட்டு திமுக நாசமாச்சு இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு நான் சுருக்கமா சொல்லுகின்றேன். மனோஜ் பாண்டியன் அவர்கள் திமுக இணைந்து விட்டு பத்திரிகையாளர் முன்பாக என்ன பேசுகின்றார் என்ற விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான தலைவர் முன்னிலையில் நான் என்னை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டேன். காரணம், இன்று திராவிட கொள்கைகளை முழுமையாக பாதுகாக்கின்ற ஒரு தலைவராகவும், தமிழக உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு தலைவராகவும், தமிழகத்தின் உரிமைகளை எங்கேயும் அடகு வைக்காத ஒரு தலைவராகவும், அதே நேரத்தில் எந்த சூழ்நிலையிலும் தான் எடுத்திருக்கின்ற முயற்சிகளை எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதை தாங்கி அதனை சிறப்பாக முடிக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் பார்த்து சிந்தித்து எடுத்த ஒரு தீர்க்கமான முடிவுதான் இந்த முடிவு. மனோஜ் பாண்டியன் அவர்கள் இந்த வீடியோவில் என்ன சொல்றாருன்னா, தமிழகத்தினுடைய உரிமைகளை என்றைக்கும் அடகு வைத்ததே கிடையாது நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா. இரண்டாவது, திராவிட கொள்கையில் உறுதியா இருக்கின்றார். மூன்றாவது, தான் எடுத்த முடிவில் பின்வாங்காம அதை சாதித்தும் காட்டியிருக்கின்றார். அதனால நான் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டேன் என்று சொல்றார். ஆமாமா, மனோஜ் பாண்டியன் அவர்கள் சொல்றதுல ஒரு விதத்துல உண்மை இருக்கத்தான் செய்யுது. நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய உரிமைகளை எங்குமே அடகு வைக்கவே இல்லை. அவங்க அப்பா தான் அடகு வச்சார். காவிரி உரிமையா இருக்கலாம், முல்லை பெரியாறு உரிமையா இருக்கலாம், கச்சத்தீவா இருக்கலாம், இப்படி பல்வேறுபட்ட உரிமைகளை அவங்க அப்பா தான் நிறைய அடகு வச்சிருக்கின்றாரு, விட்டும் கொடுத்திருக்கின்றாரு, தாரையும் வாத்திருக்கின்றார். அந்த விதத்துல நம்ம மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் மனோஜ் பாண்டியன் சொல்ற மாதிரி தமிழகத்தின் உரிமைகளை எங்குமே அவரு அடகு வச்சதே கிடையாது. ஏன்னா கடந்த காலங்கள்ல இதே மனோஜ் பாண்டியன் அவர்கள் தான் சொன்னாரு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதவி ஏற்று எத்தனை ஆண்டு காலம் ஆச்சு? இப்போ 4.25 ஆண்டுகள் ஆச்சு. ஆனா தொடக்கத்துல இந்த மனோஜ் பாண்டியன் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்திருக்கின்ற தருணத்துல அதிமுக ஆட்சியில முல்லை பெரியார் உரிமையை மீட்டெடுத்திருக்கின்றோம். 152 அடியாக உயர்த்தலாம், பேபி அணையை பலப்படுத்த வேண்டும், கொஞ்சம் மரங்கள் இருக்கிறது அதை வெட்டணும், அதற்கு பிறகு 152 அடியாக உயர்த்தலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது. சோ இன்னைக்கு முதலமைச்சரா பதவி ஏற்றிருக்கக்கூடிய ஸ்டாலின் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்க, அதாவது கேரளாவில் கம்யூனிஸ்டினுடைய ஆட்சி நடைபெறுவதனால, நம்முடைய கூட்டணி கட்சி ஆள்வதனால முல்லை பெரியாருடைய உரிமையை விட்டு கொடுத்துறாதீங்கோ அப்படின்னாங்க. அதே மாதிரி காவிரி மேலாண்மை வாரியமானது கஷ்டப்பட்டு அமைச்சிருக்கிறோம், அதனால காவிரியில ஒழுங்கா தண்ணிய வாங்கணும் அப்படின்லாம் வேண்டுகோள் வச்சாரு. ஆனால் திமுக ஆட்சியில என்ன நடந்தது? பேபி அணைய பலப்படுத்த முடியல. அது மட்டும் கிடையாது, நம்ம திமுக ஆட்சி வந்த பிறகு முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டம் உயர்கின்ற போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொறியாளர்களை வச்சுக்கிட்டு தான் அந்த கூடுதலான தண்ணீரை திறந்து விடுவாங்க அணையினுடைய பாதுகாப்பு கருதி. ஆனா திமுக ஆட்சி வந்த பிறகு கேரளா பொறியாளர்களே தமிழக பொறியாளர்கள் இல்லாதவே அந்த தண்ணியை திறந்து விட்டாங்க. அப்போ கேரளாவில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாருடைய உரிமையை யாரு தாரை வார்த்தது, யாரு அடகு வச்சது? இன்னைக்கு வரைக்கும் 152 அடி உயர்த்த முடியாம போனதுக்கு யாரு காரணம்? ஆடா, எத்தனையோ முறை கேரளாவுக்கு போனாரு நம்ம முதலமைச்சர். ஏன் அந்த தண்ணி உயர்த்தத்தை பற்றியோ இல்ல பேபி அணை பலப்படுத்தத்தை பற்றியோ அங்க இருக்கின்ற மரங்களை வெட்டுறதை பற்றியோ ஏன் கேரள அரசாங்கத்திடத்துல கோரிக்கை வைக்கல? அப்போ அரசியல் முக்கியம், கூட்டணி முக்கியம், தமிழக மக்கள் நலன் அவ்வளவுதானா? அது மட்டும் கிடையாது. இந்த வருடம் தான் தொடர்ச்சியாக மேட்டூர் அணையானது நிரம்பிக் கொண்டே இருக்குது. ஆனா போன வருஷம் என்ன நிலைமை? வச்ச டெல்டா பகுதி பயிர்கள் காய்ந்தது. ஆனா கர்நாடகாக்காரன் ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டான்னா,
எத்தனையோ முறை காவிரி மேலாண்மை வாரியமானது கூடுச்சு, தண்ணி திறந்து விட சொல்லியிருக்காங்க. ஆனா ஆணையத்தினுடைய உத்தரவை கர்நாடக அரசாங்கமானது மதிக்கவே இல்லை. ஆனா திமுக அரசாங்கமானது கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக டெல்லியில போய் காங்கிரஸ் உடன் வந்து குழாவிட்டு வந்தாங்க. ஆனாலும் காவிரியில தண்ணி வரல. காவிரியில தண்ணி வராததுக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியாளர்கிட்ட பேசாம சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் ஆனது ஏப்பா ஏற்கனவே இறுதி தீர்ப்பு வழங்கியாச்சு, மேலாண்மை வாரியமும் போட்டாச்சு, இதற்கு பிறகுமா தொல்லை பண்றீங்க அப்படின்னு நினைச்சாங்களோ தெரியல. இன்னும் அந்த வழக்கு விசாரணைக்கே வரல. இந்த மாதிரி முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் வருடா வருடம் கச்சத்தீவை மீட்க வேண்டும், கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று 24 மணி நேரம் கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திமுகவுடைய துரோக வரலாறுகளை இதே மனோஜ் பாண்டியன் அவர்கள் பல முறை வாசித்திருக்கின்றார். ஆனாலும் தாமிரபரணி ஆற்றில் 18 பேர் உயிரிழப்புக்கு யார் காரணமா இருந்தாங்க, அந்த தருணத்துல மனோஜ் பாண்டியன் அவர்கள் என்ன கதர்னார் என்ற விஷயம் எல்லாம் தெரியும். இருந்தாலும் தமிழகத்துடைய உரிமைகளை அடகு வைக்காத ஒரு தலைவராமா நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள். முட்டு கொடுக்கலாம், ஆனா கோபம் வர்ற அளவுக்கு முட்டு கொடுப்பது நம்ம மனோஜ் பாண்டியன் அவர்கள் தானா. ரெண்டாவது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, என்னங்க நீங்க பன்னீர் அணியில இருந்தீங்க, அங்க விட்டு இங்க வந்திருக்கீங்களே, அப்போ பன்னீர் அணிக்கு பலவீனம் தானே அப்படின்னு சொல்லுகின்ற போது அங்கதான் சிலிப்பர் செல்களாக இத்தனை நாளும் இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்றது இப்பதான் நமக்கு தெரிகிறது. எடப்பாடி பழனிசாமி அடிக்கடி சொல்வாரு, திமுகவுடைய கைகூலிகளாக இவர்கள் செயல்படுகின்றார்கள், அதனால இவங்களை மீண்டும் கட்சியில சேர்க்கவே கூடாதா சாமி, ஆளை விடுங்கடா, அவங்களை நாங்க கட்சி விட்டு நீக்கி இருக்கிறோம், மீண்டும் சேர்க்க முடியாது அப்படின்னாரு. ஆனா திமுக இணைந்த உடனே மனோஜ் பாண்டியன் அவர்கள் பேட்டி அளித்தாரு. என்ன சொல்றாரு கேட்டு வந்துருங்க. இன்று அவர்களுடைய கொள்கையும் யாரை தோற்க வேண்டும் என்று எடுத்திருக்கின்றார்களோ அதே நபரை தான் தோற்கடிப்பதற்கும் நானும் என்னுடைய முயற்சியும் எடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ன சொல்றாரு பாத்தீங்களா? மனோஜ் பாண்டியன் அவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு புரியலனா நான் கொஞ்சம் விளக்குறேன். இங்க சசிகலாவா இருக்கலாம், டிடிவி தினகரனா இருக்கலாம், பன்னீர்செல்வமா இருக்கலாம், செங்கோட்டையனா இருக்கலாம், இவங்க அத்தனை பேரும் எதற்காக ஒன்றிணைந்திருக்கின்றார்கள்? யாரை தோற்கடிக்க ஒன்றிணைந்திருக்கின்றார்கள்? எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பதற்காக ஒன்றிணைந்திருக்கின்றார்கள். அவங்க எதற்காக ஒன்றிணைந்திருக்கின்றார்களோ அதே செயலுக்காக தான் நானும் திமுக வந்து சேர்ந்திருக்கிறேன். நான் திமுக இருந்துகிட்டு எடப்பாடி பழனிசாமி தோற்கடிக்க போறேன். ஆனா அவங்க திமுகவினுடைய எண்ணத்தை அதிமுக உரிமை மீட்பு குழு என்று சொல்லிக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிய தோற்கடிப்பாங்க. ஆக மொத்தத்துல நாங்க 2 பேருமே வந்து எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிப்பதற்காக தான் செயல்படுகின்றோம். எனக்கு பன்னீர் அணியில முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அவங்களும் தான் தோற்கடிக்க போறாங்க, நானும் தான் தோற்கடிக்க போறேன். அதனால அந்த நோக்கம் எங்கிருந்தாலும் நிறைவேறுது இல்லையா அப்படின்னாங்க. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? திமுகவுல ஒவ்வொரு ஸ்லீப்பர் செல்லாக போய் இணைந்து கொண்டே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்ல, மூன்றாவதாக மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை தெரிவிப்பாரு திமுக இணைந்து விட்டு. என்ன கருத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதிமுகவுல தொண்டர்களுடைய கருத்துக்கு மதிப்பு இல்லை, நிர்வாகிகளுடைய கருத்துக்கு மதிப்பு இல்லை, உழைப்பவர்களுக்கு அங்கு இடம் இல்லை, உழைப்பவர்களையும் தொண்டர்களையும் அடாவடித்தனமாக வேண்டாம் என்று தூக்கி எறிந்து விட்டு அவங்களுக்கு உரிய மரியாதை தராம தான் தோன்றித்தனமாக சர்வாதிகாரத்தனமாக செயல்படுகின்ற எடப்பாடி பழனிசாமி பின்னாடி இருப்பதை விட கூவத்தூர் ஆட்கள் ஒட்டுமொத்தமாக கூடாரமாக இருக்கக்கூடிய அதிமுகவில் நான் ஏன் அங்க இருக்கணும்? அம்மா அவர்களும் சரி, எம்ஜிஆர் அவர்களும் சரி, எந்த நோக்கத்துக்காக அதிமுக தொடங்கினாங்களோ அந்த நோக்கம் அங்க நிறைவேறலையே. அன்னைக்கு இருந்த அதிமுக இல்லை, இன்னைக்கு இருக்கின்ற அதிமுக. அதனால இங்க தொண்டர்களுக்கும் உழைப்புக்கும் அதிமுகவுல மதிப்பு இல்லை, ஆனா திமுகவுல அப்படிங்கிறாரு. ஆனா மனோஜ் பாண்டியனுக்கு தெரியாத ஒரு விடயம் என்னன்னா, அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போயிருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் திமுகவுல அமைச்சர் பதவி பெற்று இருக்கின்றார்கள், பெரிய லெவலுக்கு வளர்ந்திருக்கிறாங்க, எம்பியா இருக்காங்க, எம்எல்ஏவா இருக்காங்க, கட்சியில துணை பொதுச் செயலாளர் வரைக்கும் கூட போயிருக்கிறாங்க, இல்லேன்னு சொல்லல. ஆனால் அந்த தருணத்துல திமுகவுல வேக்கன்ட் இருந்தது, அதனால சரியான நேரத்துல விலகி சென்றார்கள். அவங்க திமுகவுல உயர் பதவிக்கு வந்தாங்க. ஆனால் இப்ப திமுகவுல எந்த இடத்திலும் வேக்கன்ட் இல்ல. நீங்க போய் எங்க சேர்ந்திருப்பது ஏற்கனவே திமுகவுல அந்த இடங்கள்ல கோல் வச்சு கொண்டிருக்காங்க தெரியுமா? அவங்களுக்கு போட்டியா போய் சேர்ந்திருக்கிறீங்க. அப்படி போட்டியா போய் சேர்ந்திருப்பதனால இங்க மனோஜ் பாண்டியன் அவர்களுக்கு சீட்டு கொடுப்பாங்களா?
இத்தனை ஆண்டு காலம் ஆலங்குளத்துல திமுகவுல வேலை பார்த்தாங்களே அவனுக்கு சீட்டு கொடுப்பாங்களா? அப்போ அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆகுமா இல்லையா? இல்ல நவாஸ் கனிக்கு மீண்டும் சீட்டு கிடைக்குமா? இல்ல அந்த இடத்துல அன்வர் ராஜா போயிருக்காரு அவருக்கு சீட்டு கிடைக்குமா? இல்ல நம்ம மைத்ரி அவர்கள் திமுக போய் சேர்ந்திருக்கிறாரு, திமுகவில் பிராமணர்களுக்கு என்னைக்காவது எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்களா? எம்பி சீட்டு கொடுத்துருக்காங்களா? இல்ல அமைச்சரா இருக்காங்களா? அப்போ எந்த தைரியத்துல நம்ம ஆளு யாரு மைத்ரி அவர்கள் அங்க போய் சேர்ந்திருக்காரு? ஆடா நம்முடைய எஸ்பி சேகர் இருக்காரு, அவரு கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக திமுகவுல தான் தொத்திட்டு இருக்காரு. ஆனா என் பையனுக்கு எப்படியாவது ஒரு மயிலாப்பூர்ல ஒரு சீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு இருக்காரு. ஆனாலும் நீ பிராமணரு கொடுத்தேன்னு வச்சுக்கலாம், திராவிட கொள்கை அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. பிராமணருக்கு எதிராகத்தான் திராவிட கொள்கை உதயமானது. ஆனா அந்த பிராமணர்களுக்கு சீட்டா? நோ, நீங்களாம் கவுன்சிலரா இருங்க, சேர்மனா கூட இருங்க, மேயரா கூட இருங்க, ஆனா எம்எல்ஏ எம்பி அமைச்சர் பதவியெல்லாம் ஆசைப்படாதீங்க. அந்த நிலையில தான் வச்சிருக்காங்க. மைத்ரே நாங்க போய் என்ன டங்க போறாரு டங்க போறாரு அப்படின்னு நமக்கு தெரியல. அதனால வேக்கண்ட் இல்லாத தருணத்துல நம்ம மனோஜ் பாண்டியன் அவர்கள்லாம் அங்க போய் முட்டி மோதி கொண்டு இருக்கின்றார்கள். அதெல்லாம் இருக்கட்டும். உண்மையாகவே திமுகவில் உழைக்கிறவங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்குதா? தொண்டர்களுடைய உழைப்பை மதிக்கிறாங்களா? அதிமுக அப்படி மதிப்பதே கிடையாதா? கொஞ்சம் 2024 நாடாளுமன்ற தேர்தலை கொஞ்சம் நம்ம அப்படியே கணக்கெடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், நல்லாவே புரியும். ஏன்னா அதிமுகவில் தொண்டர்களுக்கு சீட்டு கொடுத்தாங்க 36 தொகுதி என்னவோ நினைக்கிறேன். நம்ம ரெட்டலையில நின்னது அந்த 36 தொகுதியும் புதியவர்கள் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, தொண்டர்களா இருக்கிறவங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்தாங்க. ஆனா திமுகவில் அவங்க நின்ன 22 சீட்டும் என்ன நின்னாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 22 சீட்டிலையும் யார் இடம்பெற்றார்கள் தெரியுமா? யாரு? அமைச்சரா இருக்கிறவருடைய பிள்ளைங்க தான் வந்து நின்னாங்க. KN நேரு புள்ள நின்னாங்க, பொன்மணி புள்ள நின்னாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் பிள்ளை தான் வந்து பாத்தீங்கன்னா எம்பி சீட்டு கொடுத்தாங்க. அதனால திமுகவில் என்னமோ உழைக்கின்ற தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுடைய கருத்துக்கும் மதிப்பளிக்கிறாங்களாம். அப்பா மனோஜ் பாண்டியா, அதிமுகவில் நீ உழைச்சேன்னு வச்சுக்கங்களேன், கடைசி வரைக்கும் அதிமுக இருந்து விசுவாசமா செயல்பட்டேன்னு வச்சுங்களேன், நீ பொதுச்செயலாளர் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம். ஆனா திமுகவில் மேக்சிமம் நீ போனேன்னா அமைச்சராக தான் ஆக முடியும். ஆனா நீ இப்ப போய் சேர்ந்திருக்க பாரு, இந்த வயசுல உன்னை அமைச்சராக்கி அழகு பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை உங்க பிள்ளை ஏதாவது திமுக இணைஞ்சு அவரு வளர்ந்தாதான் ஆச்சு, இல்லேன்னு வச்சுங்களேன் திமுக உன்னை அமைச்சராக்க மாட்டாங்க. ஏற்கனவே வந்து அந்த இடத்துல எனக்கு தான் சீட் என்று படுக்கை விரித்து படுத்து கொண்டு இருக்கக்கூடிய திமுக இருக்கிறவங்க உனக்கு விட்டு கொடுத்துட்டு 4 மாசத்துக்கு முன்பாக கட்சியில் வந்த உனக்கு விட்டு கொடுத்துட்டு அவன் என்ன பண்ணுவான்? விரல சூப்பி கொண்டு போய் விடுவானோ? ஏங்க மனோஜ் பாண்டியன் அவர்களே, அதனால நீங்க திமுக, குறிப்பா திமுக தலைமையானது உத்தரவாதம் அளித்திருக்கலாம் உனக்கு சீட்டு தரேன்னு சொல்லிவிட்டு. ஆனால் அந்த சீட்டு உனக்கு கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல திமுக படு நாசமாகும். கொங்கு மண்டலமானது திமுக நாசமானதுக்கு என்ன காரணம்? புதுசா கட்சியில சேர்றாங்க, அதிமுக இருந்து வர்றாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம். கடைசியில் என்னாச்சு? இத்தனை ஆண்டு காலமாக ஈரோட்லயும் சரி, திருப்பூர்லயும் சரி, நாமக்கல்லையும் சரி, கோயம்புத்தூர்லயும் சரி ஆண்டாண்டு காலமா உழைச்சிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் இடம் இல்ல, எங்கிருந்து வேணாலும் வருவீங்க, நீங்க நிப்பீங்க, ஆனா உங்களுக்காக வேலை செஞ்சு உங்களை எம்எல்ஏ ஆகணுமா? இதே மாதிரியான ஃபார்மட்ல தான் கொங்கு மண்டலம் மொத்தமும் நாசமாச்சு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி போயிருக்காரு அந்த இடத்துல, எப்படியாவது கொங்கு மண்டலத்தை நான் திமுக கோட்டையாக மாற்றுகின்றேன் பாரு என்று சொல்லிட்டு. முத்துசாமி அதிமுக இருந்து போனாரு, ஆனா போன உடனே அவர் தோத்தார் தான், ஜெயிக்கல. அந்த மாதிரி இப்போ செந்தில் பாலாஜி அவர் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுடைய கோபத்தை தான் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கொங்கு மண்டலமானது இந்த முறையும் திமுக கோட்டையாக மாறாது. செந்தில் பாலாஜி அவர்கள் பணங்களை கொட்டுவார், அந்த பணத்துக்காக 1-2 தொகுதிகளை கொங்கு மண்டலத்தில் கைப்பற்றலாம். ஆனா கொங்கு மண்டலம் ஐந்த மாதிரி தான். அதே மாதிரிதான் அதிமுக இப்போது ஒவ்வொரு ஸ்லீப்பர் செல்களாக விலகி சென்று திமுகவில் இணைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல கட்சியில சேர்வதற்கு இடம் கிடைக்கலாம். ஆனா எம்எல்ஏ எம்பி சீட் என்று கொடுத்தாங்கன்னா அங்க பழைய ஆளுகள் இருப்பாங்க, அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க. அதனாலே திமுக படு நாசமாகும். நம்ம பார்க்க தான் போறோம். அதையும் பாருங்க, இந்த பன்னீர்செல்வமும் சரி, இந்த டிடிவி தினகரனும் சரி, எங்களை மாதிரி ஒரு ஆளுமை இருக்க முடியுமா? எங்களுக்கு பின்னாடி தொண்டர்கள் இருக்காங்க. எடப்பாடிக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மொத்த பேர நிர்வாகிகள் தான் இருக்கிறாங்க. அதிமுக குரலாக நாங்க தான் ஒலிக்கிறோம், அம்மாவுடைய உண்மையான விசுவாசிகள் எங்க பின்னாடி தான் இருக்கிறாங்க அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால்
நம்ம டிடிவி தினகரன் நம்பி 18 எம்எல்ஏக்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டு போனாங்க. அந்த 18 பேர்ல எத்தனை பேர் டிடிவி தினகரனுடன் இருக்காங்கன்னு தெரியல. பன்னீர்செல்வத்துடன் வந்து பாத்தீங்கன்னா 4 எம்எல்ஏக்கள் போனாங்க. இன்னைக்கு 3 எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வத்துடன் தான் இருக்கிறாங்க. மீதி பேர்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. அது மட்டும் கிடையாது, இப்ப வைத்திலிங்கம் இருக்கார் தெரியுமா, அந்த வைத்திலிங்கத்துக்கு உடல்நிலை சரியில்லை, அவரும் பாலிடிக்ஸ்ல வரல. இப்போ நம்ம பன்னீர்செல்வமும் ஐயப்பனும் தருமர் இந்த 3 பேர் மட்டும்தான், அதாவது பன்னீர்செல்வத்துடன் சொல்ற 3 பேர், இவங்க மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா இருக்காங்க. அது கூட எடப்பாடி போட்டா பிச்சை. ஏன் தெரியுமா, அவங்களாம் ரெட்டலையில நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப ரெட்டலை எடப்பாடி கிட்ட இருக்குது. கட்சி தாவல் தடை சட்டம் இல்ல, கட்சியிலிருந்து கட்சிக்கு விரோதமா செயல்படுறாங்க, கட்சியை எதிர்த்தே போட்டிடுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்தாருன்னா அவங்க பதவி காலியாகும். என்னதான் இருந்தாலும் அதிமுக இருந்திருக்காங்க, உழைச்சிருக்காங்க, இருந்துட்டு போட்டோம் அப்படின்றதுக்காக எம்எல்ஏ எம்பியாக இந்த 3 பேரும் எடப்பாடி பழனிசாமி விட்டு இருக்கின்றார். மொத்தத்துல நாங்க தான் பெரிய ஆளுமை என்று சொன்னவங்க அவங்கள நம்பி வந்தவங்கள நல்ல இடத்துக்கு கொண்டு போகலனா கூட அவங்களுக்கு தேவையானவற்றை செய்து தங்களுடன் அவங்க தக்க வைக்கல. அது மட்டும் கிடையாது, மீண்டும் எடப்பாடியுடன் போயிடாதா, போறதா திமுக கூட போடா, ஏன்னா இத்தனை நாள் நமக்கு பணம் கொடுத்தது திமுக தான்டா, அங்க போய் விசுவாசமா இருறான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரா திமுகவுக்கு அனுப்பிட்டு இருக்காரு. மைத்ரேயன் முதற்கொண்டு எல்லாரும் அங்கதான் போய் சேர்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடியை பகைச்சுக்கிட்டு திமுக போய் சேர்ந்தவங்க அத்தனை பேரும் எடப்பாடியுடைய தலைமைக்கு எதிராக பேசினவங்களா? ஆமா. அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவா இருந்திருக்குது? இல்ல இவங்களுக்கு பின்னாடி யார் இருந்திருக்குது? எல்லாமே திமுக. இன்னைக்கு திமுக போய் இணைந்தவங்க அத்தனை பேரும் அதிமுகவில் இருந்த திமுக ஸ்லீப்பர் செல்கள் தான். இவங்க போய் சேர்ந்ததுனால திமுகவில் இட நெருக்கடி ஏற்படுது. ஏற்கனவே இருந்தவன் இவன் ஏன் இங்க வந்தான்னு நினைக்கிறான். மொத்தத்துல திமுக போட்டி களமாக மாறி போய் உனக்கு நான் வேலை செய்யணுமா, இல்ல நீ எனக்கு வேலை செய்யணுமா, இன்னைக்கு வந்தவனுக்காக நான் வேலை செய்யணுமா அப்படின்னு சண்டையிட்டு திமுக நாசமாக்கி கொண்டிருக்குது. இதுதான் கலை யதார்த்தம். உங்ககிட்ட எடுத்து சொன்னேன். இது திமுக உணராம இருக்கலாம், உண்மை இதுதான். பல பேர் பேசுறாங்க சமூக வலைதளத்துல. இதனால எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்னும் பாதிப்பு கிடையாது. திமுக வலிமை அடைது என்று ஊடகம் பேச பேச ஐயோ இந்த வலிமையான திமுகவை எதிர்கொள்வதற்கு அப்படின்னா நம்ம என்ன வேலை பார்க்கணும் என்ற பயம் எடப்பாடி கிட்ட இருக்கும். அந்த பயமே எடப்பாடி பழனிசாமியை வெற்றியினுடைய உச்சிக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதுல மாற்று கருத்து கிடையாது. இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் நீங்க சொல்லுங்களா பார்க்கலாம். நன்றி நண்பர்கள்.